பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐஎம் ஜேடி. அவன் வந்து இப்போ வால்பாறை ஆக்சுவலாக ஷார்ட்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது கேரளா கேரளா போக வேண்டியது 3 days பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது கொஞ்சம் பட்ஜெட்னால ஷார்ட்டாக ஒரு ஷார்ட்டாக ஒரு வாய் கொள்ளறதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா டூர் பிளான் போட்டிருக்கோம். வால்பாறை ஜஸ்ட் 2 days, சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக எம்டி எடுக்கிற நம்ம ஃப்ரெண்டோட ஸ்பான்சரு. நம்ம வண்டி சர்வீஸ் கொஞ்சம் உள்ள இப்போ செயின் ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் விட்டால் எப்படி 10,000 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிப்பு மட்டும் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் எம்டி கேட்டிருக்கேன். ஸோ அந்தோடி வந்து டபுள்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு பேக்கில் உட்காந்துட்டு வராரு. பக்கத்தூர் தான் கவி, நம்மளால் தான் கூட ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அந்தோடி டபுள்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போகிற வழியில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இருட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஜெடி, பார்ப்போம். ஹலோ காய்ஸ், ட்ரிப்பு ஒரு வழியா நாரிக்கிட்டு போகுது காய்ஸ். நம்ம பிளான் பண்ணால் அது ஒரு பக்கத்து பிளான் இழுத்துக்கிட்டு போகுது. அதெல்லாம் கூகுள் மேப்பு சரியான ப்ராப்ளம் கொடுக்குது ப்ரோ. லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, செம்ம லொக்கேஷனு. கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ போங்க, கூகுள் மேப்பே ரூட்டு தப்பாக காமிக்குது. ரூட்டே இல்லை, அந்த இடத்துல போய் ரூட்டு காமிக்குது. லெஃப்ட் கட் ஆகணும்னு காமிக்குது, பார்த்தா அந்த மாதிரி ஒரு தடுப்பான தான் இருக்கு. அதில் போய் எங்கே லெஃப்ட் ஏறுறது? ட்ரிப்பு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ப்ரோ. என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போகுது. ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கலை. மழை அடிவாரம் போகிறப்ப தான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே போனோம். இப்போ எம்டி என்னோட தான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருக்கு ப்ரோ, சரியான ஒர்த்து. 2 பேர் பின்னாடி ஒரு 70 கிலோ 80 கிலோ இருப்பார்னு நினைக்கிறேன். நான் ஒரு 50 kg. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வண்டி இழுக்காமல் ரொம்ப திணறும்ல, அது மாதிரி இல்லாமல் செம்மையாக போகுது ப்ரோ. எப்போதும் இல்லை, நார்மலாக ஒரு 1% போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பைக் மூவ் ஆகுது. ஒரு 90 எபோவ் க்ரூஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஸ்ட்ரெஸ் தெரியுது. 90 வரைக்குமே பைக்குக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு தெரில, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த 4th கியரில் வந்து ரொம்ப பைக் அழுத்தி போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு கியரில் எப்பவும் போல மூவ் ஆகுது, 2nd 3rd எப்பவும் போல மூவ் ஆகுது. அந்த 4th கியர் மட்டும் அந்த கிளச்சை பிடிச்சி விட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் தான் 4வது கியரில் மட்டும் போகுது. எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிங்கன்னு தெரில, பட் 4th கியரில் அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து தான் போகுது. பட் சூப்பராக இருக்குது, ஒரு லாங் ரைடுக்கு செம்ம பைக் வரும். அசால்ட்டாக 80 போகுது, ஆனால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் தான் போகுது. 150 cc லாங் ரைடு ஒருத்தனா எம்டி சொல்லலாம். ஏன்னா அப் சைடு ஹேண்ட்பரு R15 படுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது ஓகே, பெட்டராக இருக்குது. செம்ம பிளேஸ் ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை காய்ஸ். அவன் வந்து தீபாவளியிலேருந்து சளி, சரியான சளி, கோல்டு, மூக்கு ஃபுல்லாக உழுவுது. தீபாவளி நைட்டு இந்த நைட் ஷாப்பிங்லாம் போனோம். ஸோ அங்கேயே 2:30 ஆயிடுச்சு. 2:30 ஆகும், பனி வேறையா, வீட்டுக்கு வர்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. பனியில் நனைஞ்சிட்டு சளி பிடிச்சிக்கிச்சு. எடுத்துகிட்டு போன வாரம் தீபாவளியா, எத்தனை 31 கரெக்டாக, அந்த இதுலேருந்து கரெக்டாக இன்ன வரைக்குமே இருக்குது. இன்னைக்கு இதே என்ன 9, இன்ன வரைக்குமே சளி கோல்டு எதுவுமே போல. ட்ரிப்பு இருந்தாலும் போயே ஆகணும் காய்ஸ். உயிரே போனாலும் நம்மளோட லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும். நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணியாவது பண்ணியாச்சு. உடம்பு சரியில்லைனாலும் இன்ஜெக்ஷனை போட்டுனாச்சும் கிளம்பி வரணும். நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைஞ்சாகணுமா இல்லையா? உன்னை யாரா உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போக சொன்னது அப்படின்னு கேட்பீங்க. பட் நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கும்போது நம்ம போய் ஆகணுமா இல்லையா?
ஸோ நம்ம வந்து 8K யூடியூப் ஃபேமிலியை டச் பண்ணியாச்சு ப்ரோ. மேலும் மேலும் அப்டேட் ஆகிட்டே இருப்போம். போன ஒரு ட்ரிப்லேயே கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான், 5500. அது ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்துச்சு ப்ரோ. இந்த இருங்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லெஃப்ட் சைடு வந்து N160, ரைட் சைடு வந்து கார், ரெண்டு பேருமே வந்து அணை கட்டியிருப்பாங்க, நடுவில் நான் மாட்டியிருப்பேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 26 lakhs பேர் பார்த்துருக்காங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைபர் தான் கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைபரு டச் ஆகுறாங்க அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே. ஜஸ்ட் ஷார்ட்ஸ் தான், பட் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ. அதனால வியூஸ் பிடிச்சிக்கிட்டு போச்சு. மேலும் மேலும் போகணும் ப்ரோ. இன்னும் அடுத்து அப்படியே 10K 20K அப்படியே 50K 10Kக்கு அப்புறம் டார்கெட்டு 50K தான். ஸோ இப்போ வால்பாறை போகிறது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யாமல் இருந்தால் சரி, மழை பெஞ்சதுன்னா சுத்தம் வேஸ்ட்டு, ட்ரிப்பு பிளான் பண்ணி வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட இந்த கூகுள் மேப்பால் ஒரு மணி நேரம் சுற்றி வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய ரவுண்டானே நம்ம ரவுண்டான ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரே ரோடு தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரைட் எடுத்துகிட்டு திண்டாடிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. அங்கேயே எந்த சைடு போகாமல் சுற்று நடத்துலேயே சுற்றி அப்புறம் இப்போ பீப்புள்ஸில் ரூட்டு கேட்டு தான் அவரும் வந்தோம். அவரும் இப்போ தான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வேற மாரிங் டீ குடிக்க வண்டின்னு பாடினோம். ஹெல்மெட்டை டேங்க்ல வச்சுருந்தேன், மாப்பிள்ளை வேற தள்ளி விட்டான். அதிலே ட்ரிப்பு போகிற மூடே போயிடுச்சு. அப்படியே ஹெல்மெட்டு கேமரா ரெண்டுமே விழுந்துருச்சு, டேமேஜ் லைட்டாக. பட்டு என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை பட்டாப்புல ட்ரிப்பு போகிற மைண்டே பேசு. அந்த கேமரா கீழே விழுந்ததுமே மைண்டே அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 360 லென்ஸில் எடுக்கல, நான் வந்து 5K லென்ஸில் 4K லென்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். 4K லென்ஸு 360 எடுத்தால் குவாலிட்டி கொஞ்சம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் 4K எடுத்துகிட்ருக்கேன். இந்த 4K லென்ஸ் இது வந்து 360 கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குன்னு தெரில, தான் ஃபஸ்ட்டு டைமு 4K லென்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி போன ட்ரிப்லாம் 360 லென்ஸ் எடுத்தது. பார்ப்போம், ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும் எப்படி வியூலாம் இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வால்பாறை இன்னும் இல்லை ப்ரோ. வால்பாறை கிடக்கு இன்னும். நான் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கிடக்கு. ஆ ஓ 4-5 ரிவர்ஸ் நம்ம இருக்குனாங்க. ரிவர்ஸு 4-5 இது குளிக்க நல்லா இருக்குனாங்க. அது வால்பாறை வால்பாறை இல்லை வேணாங்க, நம்ம போய் எங்கே குளிச்சுக்கிட்டு. காய்ஸ் ஒரு வழியா ஆலியார் அணை வந்தாச்சு காய்ஸ். பார்த்துக்கோங்க, ஆலியார் அணை நைஸ் லுக்கு. டீமா என்ன பண்ணியிருக்காங்க? ஆ புரியல, வண்டிக்கு டோக்கன் தெரில, அப்படி தான் நினைக்கிறேன். ஹெல்மெட் எல்லாம் கழட்டணுமா? காய்ஸ் வால்பாறை வந்தாச்சு காய்ஸ். ஆனால் என்ன சீட்டிங் பண்ணிட்டாங்க காய்ஸ். பாருங்க, ஒரு பாறை மட்டும் தான் இருக்குது, வாழை காணா காய்ஸ். வாழை நிமிடம் தான் காய்ஸ் தேடணும். பாறையை பார்த்தாச்சு இல்லையா, வாழை தான் நிமிடம் தேடணும் காய்ஸ். சீட்டிங் பண்ணிட்டாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடணும் காய்ஸ். நக்கல்யா அவனுக்கு. எலிஃபண்ட் ஜோன் பார்த்து போங்களால விட கபால். Hi bro. Hi bro, how are you? Hello bro. What's happening? நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா புண்டாமா, அவனை தூக்கி வீசுங்க எங்கேயாச்சும். தாண்டா போய் படுற போடா டே, பாதையை போட்டு அந்த அக்கபர் பண்ணிட்டு இருக்கிறியடா. போகல. ஏ ஆயோ, ஏ ரிவாரியா
உக்கால இதுமாதிரி ஃப்ரெண்டு வீடியோ எடுத்தீங்களா ஃபாரஸ்ட் நோ பார்க்கிங். ஒரு பார்க்கிங் பண்ணால் கேஸ் போட்டுருவாங்க. நம்ம கிளம்புவோம். நமக்கு தேவையில்லாத ஃபைட் எதுக்கு காய்ஸ்? ஒரு வழியாக அருவியை பார்த்தாச்சு காய்ஸ். போய் கழட்டி போட்டு குளிக்க வேண்டியதான் காய்ஸ். ஃபைன் 1000 ரூபா போட்டு விட்ருவாங்க. காய்ஸ் யானையை ஒன்றும் காணாங்க காய்ஸ். யானை தான் பார்க்கலான்னு வந்தோம். பானை கூட பார்க்க முடியாது போலயே. அப்படியே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படியே பொங்கிருது ப்ரோ. அவ்வளோ சூப்பராக இருக்கு. பொங்கிருது. என்ன பெட்ரோல்லாம் நிறைய போடணும் போல இழுக்குது பெட்ரோலு. ஏ அப்பா சரியான பிளேஸுங்க. இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மாட்டீங்களா? என்ன இண்டிகேட்டர்? அந்த லெஃப்ட் கட்டானம்னா லாரி இண்டிகேட்டரு எரியலங்க. எரியலங்க. இந்த இது எரியலையோ? ஆஃப் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு போகிற மாதிரியே இருக்கு. எத்தனை பேர் திட்டினான்னு தெரில. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நேராக போகிறான்ட்டு.